வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமரும் தேசிய கட்சியின் தலைவருமான கலிதா ஜியா மறைவுக்கு பின்பு அவரது மகன் தாரிக் ரஹ்மான் உணர்ச்சி மிக செய்தி வெளியிட்டுள்ளார். 3 முறை பிரதமராக இருந்த கலிதா ஜியா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து அவரது உடல் கணவர் ஜியாவுர் ரஹ்மானின் நினைவிடத்திற்கு அருகில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் டாக்கா சென்று தாரிக் ரஹ்மானை நேரில் சந்தித்து இரங்கல் தெரிவித்தனர். தாரிக் ரஹ்மான் தனது சமூக ஊடக செய்தியில், எனது தாய் என் வாழ்வின் முதல் ஆசிரியர். அவர் இல்லாத வெறுமையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆனால் நாட்டு மக்களின் அன்பு என்னை தனிமையில் தவிக்க விடவில்லை. அவர் எனது தாய் மட்டுமல்ல, தேசத்தின் தாயும் ஆவார் என குறிப்பிட்டார். மேலும் இந்த கடினமான நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் அஞ்சலியை செலுத்தி அன்பை வெளிப்படுத்தி எங்களுடன் நிற்கும் விதம் என் தாய் ஒரு குடும்பத்தின் தாயாக மட்டுமல்ல, முழு தேசத்தின் தாயாக இருந்தார் என்பதை நினைவூட்டுகிறது. தெற்காசிய நாடுகளின் உயர்மட்ட பிரதிநிதிகள், சர்வதேச தலைவர்கள், நலம் விரும்பிகள், குடும்பத்தினர், பொதுமக்கள் என அனைவரும் காட்டிய அன்பும் மரியாதையும் என்னை ஆழமாக நெகிழ செய்துள்ளது என தெரிவித்தார். தாரிக் ரஹ்மான் எனது தாய். தனது வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக அயராது சேவை செய்தார். இன்று நான் அவர் வகித்த பொறுப்பையும் மரபையும் ஆழமாக உணர்கிறேன். அதே ஆழமான பொறுப்புடன் அவர் எவ்வாறு மக்களுக்காக பாடுபட்டாரோ, நானும் அவர் விட்டு சென்ற இடத்தில் இருந்து அவரது பாதையை முன்னோக்கி எடுத்து செல்ல முயற்சிப்பேன் என உறுதியளித்தார். இறுதியாக, எனது தாயின் ஆன்மாவுக்கு கடவுள் சாந்தி அளிக்கட்டும். அவர் அளித்த எல்லையற்ற அன்பு, தியாகம், தாராள பணப்பான்மை ஆகியவற்றிலும் நாம் வலிமையும் ஒற்றுமையும் தேசபக்தியும் பெறுவோம். இன்று பலரின் அன்பு காரணமாக ஒரு அன்புக்குரியவரை இழந்த வெறுமையை கடந்து முழு தேசமும் எனது குடும்பமாக மாறிவிட்டது போல உணர்ந்திருக்கிறேன் என கூறினார். மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.